நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்துல 4ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தனி மனித ஒழுக்கம். அதாவது கற்புஸ்தானம்னு சொல்லலாம். ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி கற்புஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ ஒரு தனி மனித ஒழுக்கம் பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது யாருக்கு பிரச்சனை? வாழ்க்கை துணைக்கு தானே. அதனால தான் போன வீடியோவுல நான் அத சொன்னேன். 4ஆம் பாவத்துல பாவக்கிரகம் இருந்ததுன்னா, வாழ்க்கை துணை அந்த அவங்களோட காலம் தள்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா, இப்ப 4ஆம் பாவத்துல ஒரு பாவக்கிரகம் இருந்ததுன்னா, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், குணங்கள்ல கெடுதல் வரும்பொழுது, அவங்கள வச்சு சமாளிச்சு கொண்டு போகணும். அது ரொம்ப கஷ்டம். ஆச்சுங்களா? இப்போ 4ஆம் பாவத்துல ஒரு ஆணுக்கு இப்படி கெட்டிருந்து, அவரு தினம் ட்ரிங்க் பண்றாருன்னு வச்சுக்கங்க. இந்த அம்மா தினம் பயந்து பயந்து கிடக்கும். எந்நேரம் வீட்டுக்கு வருவாப்புலயோ, எந்நேரம் வருவாப்புலயோ, என்ன சொல்லுவாப்புலயோ, ஏது பண்ணுவாப்புலயோ, பயமா இருக்கும். அதே மாரி பெண்ணுக்கு இருந்துன்னு வச்சுக்கங்க, ஆணுக்கு அதே பயம்தான். இந்த பெண்ணோடு காலம் பூரா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆச்சுங்களா? அப்போ வாழ்க்கை துணையுடைய கர்மாவ கஷ்டப்படுத்துதுன்னு அர்த்தம். அதனால தான் 4ஆம் பாகம் தனி மனித ஒழுக்கஸ்தானம்.